எங்கட வீட்டை சுற்றி இரவு வேளையில் வந்து 2 காலையும் வந்து 4 விரல்கள் இருக்கக்கூடிய ஒரு மர்ம உருவம் ஒன்று நடந்து தெரிஞ்சதுக்கான அடையாளம் எங்களோட வீட்டை இருக்கு. 4 விரலோட மனிதன் இது பாருங்க, இது ஒரு மர்மமாக இருக்கு. இந்த இருக்கு 1 2 3 4 விரல்கள் பதியக்கூடியமா ஒரு மர்ம உருவம். அம்மா ரதியம்மா தனி நிற்குள்ள சுற்றி வருது. உண்மையிலே இது ஒரு பயங்கரமான விஷயம்னு சொல்லலாம். குரல் எப்படி மாறிச்சு? ஹலோ நான் சத்தம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன், நான் ரதி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன மக்களே, மட்டக்களப்பு மாவட்டம் எங்கட வீட்டிலிருந்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். ரெண்டாம் மக்களே, இந்த வீடியோ வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பயங்கரமான ஒரு சம்பவம் பற்றிய ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள வந்து சில பேருக்கு பயங்கள் வரலாம், ஏன்னா பதட்டங்கள் வரலாம். ஏன்னா அம்மா வந்து தனியாக இருக்கிற நேரத்தில் வந்து அம்மாவை சுற்றி நடந்த விஷயங்கள் வந்து மர்மமான முறையில் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து நாங்கள் ரெக்கார்டிங்காக வந்து வச்சுருக்கோம். ஏன்னா மக்களே, இது வந்து சீரியஸாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். என்றால் இப்படி உங்களோட வீட்டிலேயே வந்து நடக்கக்கூடாது. என்றால் பிறகு நீங்கள் யார் எவரை நீங்கள் தேடி தரக்கூடிய ஒரு கட்டம் இருக்குது. பாதிக்கிற மக்களே, எங்களோட வீட்டை சுற்றி இரவு வேளையில் வந்து 2 காலையும் வந்து 4 விரல்கள் இருக்கக்கூடிய ஒரு மர்ம உருவம் ஒன்று நடந்து தெரிஞ்சதுக்கான அடையாளம் எங்களோட வீட்டை இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதில் எத்தனை தடம் உங்களுக்கு தெரியுது? 4 விரலோட மனிதன் இது பாருங்க, இது ஒரு மர்மமாக இருக்குது. இந்த இருக்குது 1 2 3 4. மற்றதையும் பாருங்கள், எனக்கு அடுத்த இடம் அந்த அதில் இருக்கு பாருங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 விரல்களோட ஒரு மர்ம உருவம் வந்து இங்கே இருக்குது பாருங்க. இது மற்ற கால் 1 2 3 4 விரல்கள் பதியக்கூடியமா ஒரு மர்ம உருவம். அது அம்மா ரதியம்மா தனி நிற்குள்ள சுற்றி வருது. உண்மையிலே இது ஒரு பயங்கரமான விஷயம்னு சொல்லலாம். என்னதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு. அம்மா வந்து டக்குன்னு வந்து வீடியோ எடுத்து அனுப்புனாங்க. வீடியோ எடுத்து அனுப்புனது அப்புறம் வந்து இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னாலேயும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அந்த உருவம் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். அது என்னத்தால் வந்தது அப்படி? உண்மையிலே இதை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஏன்னா உண்மையிலே அந்த 4 விரல் யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரிய வந்தது இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணொலியில் என்ன விஷயம் ஏது விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நல்ல காணொலியாக வரும் அப்படி சொல்லுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு வீடியோ டக்குன்னு வந்து எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ரெக்கார்டு அனுப்பக்குள்ள எனக்கு இதை பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து நாங்கள் அட் பண்ணுறோம் பாருங்க. மனுஷன் பார்த்தேன்டா எப்படி இருக்கி முத்திர நிலம் இந்த இதெல்லாம் பார்த்தாண்டா காலடியாத்தான் இருக்கும். 4 விரத்தான் பதியும் எனக்கு. நான் கடவுள் தடக்கண்டு பிடிக்கிறதான் மக்களே பார்த்துருப்பீர்கள். அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்லை மக்களே, நம்மட ரதியம்மா. அப்படி இல்லை, இவவே அந்த வீட்டுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள மணல் தாயரா சீமந்தெல்லாம் போனதானே. அப்ப இவவே தனி இருந்திருக்காவு, தனி இருந்திருப்பா பார்த்துருக்காவு, கால் தடத்தை பார்த்து அது உள்ளுக்கு இவ்வளோ கட்டில் ஒன்று இருக்கு, அதுல இருந்து கால் தடத்தை வட பாலில் பார்த்துருந்தா யோசனை இருந்துச்சு. அவன் அம்மாவை பழக்கம் இருக்கு, டக்குனு யோசிச்சாலும் டக்குனு வீடியோ எடுத்துருவா சரியோ. அப்போ வந்து வீடியோ அதை எடுத்துங்க என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்க அனுஷன், சரி எனக்கு தான் சரியா அனுஷன், இங்கே பாருமன். அதில் வந்து இங்கே எனக்கு 4 விரல் தான் இதில் பதியும். 5 விரல் இருக்குது, நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் தெரியும். 4 விரல் தான் இருக்குது. அது வந்து கீழே வந்து பதியில்லை, ஒரு விரல் பதியில்லை, 4 விரல் தான் பதியும். நம்ம களவெடுக்க போனாலும் வந்து மாட்டு போட்டுரும். அந்த ஒரு நகைச்சுவைக்காண்டி சொல்லிட்டு நம்ம வந்து களவெடுக்க போனாலும் வந்து மாட்டிடுவோம் என்றதுக்காக வேண்டி இது டகனை தெரிஞ்சிடும், அடையாளம் தெரிஞ்சிடும். என்ன அது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த வீடியோவை பார்த்து உண்மையிலே சரியான சிரிப்பு பார்க்கல. எனக்கு அனுப்பியிருந்தேன் சரியான சிரிப்பு. யாராருக்கெல்லாம் அனுப்பினே ஏரியா மாதிரி எனக்கு கூட அனுப்புனேன். எனக்கு உண்மையாக இந்த வீடியோ பார்க்க ஓகே, இது கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்துச்சுன்னு. இதை வந்து ஒரு இதாக வந்து அதை நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சீரியஸாக சொல்லியிருந்தோம். யாரும் வந்து குறை நினைக்காது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. யாருமே வந்து அதை குறை நினைக்காதீங்க.
அம்மாட நகைச்சுவை நிறைய அனுப்புவாங்க. ஏன்னா சமைக்கிற மாதிரி எடுத்து அனுப்புவாங்க. நான் இங்கே கூட நிற்கிறல, வெளியில் வந்து போயிடுவேன் வேலை விஷயமா காய்க்கிறதுக்கு. இந்த அரிவாசி தொண்டை கூட நான் கதைச்சி எங்களோட கஸ்டமரோட நிறைய பேரோட வந்து காய்ச்சி தான் இந்த குரலை வந்து வருதில்லை. அதான் உண்மையான விஷயம். உண்மையிலே யாரெல்லாம் வந்து இப்படி கேட்டு சீரியஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கவுண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பயந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை கவுண்ட் பண்ணுங்க. அப்போ நானும் பார்க்கக்குள்ள என்னன்னு பார்த்தா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்னி விரல் குட்டி விரல் ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த குட்டி விரல் இருக்கிறார்கள் அதிர்ஷ்டக்காராக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியா குட்டி விரல் இருக்க மாட்டா அதிர்ஷ்டக்காராக்கள்னு சொல்லுவாங்க. அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்தையிலிருந்து ஒரு விரல் என்னம்மா 2 காலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவோட விரல் வந்து இப்படி கீழே சமணம் இருக்காது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதை குட்டி விரல்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க அம்மாவோட அழகான விரலை காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து 1 2 3 4 5 இது நிலத்தில் எப்போ மாட்டுவேன் நிலத்தில் எடுக்கும் மற்ற விரல் நிலத்தில் எடுங்க தட்டா சரியோ. அடுத்த விரலை பாருங்க அடுத்த காலையும் இந்த விரலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க விரலை பார்த்து நான் நினைச்ச ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு அப்புறம் தோணிக்க பாருங்க இதான் வந்து விரல் அம்மாவோட விரல் பாருங்க. 2 விரலும் வந்து மேலே குட்டி விரல் இருக்கு. இப்படி அம்மாவை போல யாருக்கெல்லாம் வந்து குட்டி விரல் இருக்கோ என்ன எல்லாரும் வந்து வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலுமே இந்த இப்போ சொல்கிற மாதிரி அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் நேரடியாக ஆள்ற கையெல்லாம் வந்து கட்டி போட்டு அந்த காலை வந்து காட்டுறோம் பாருங்க. கட்டியெல்லாம் போட்டுருக்கோம். கையெல்லாம் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம். காலை காட்டுறோம் பாருங்க. காலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்போ இவர் தான் ஆள். இந்த 4 விரல் கூலியால் இவர் தான் இப்போ எங்களோட வீட்டை சுற்றி இரவு நேரங்களில் வளம்பரால் இவரை நாங்கள் பிடிச்சி இப்போ கட்டி போட்டிருக்கோம். இப்படித்தானா இதில் வந்து பேசியிருந்தா பேசக்கூட நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மர்மமாக 4 விரல் நாள் பிடிச்சாச்சு எனக்குள்ள வந்து உங்களுக்கு பயமெல்லாம் வந்திருக்கும். அப்படிலாம் இல்லை. அம்மாவுக்கு வந்து அந்த குட்டி விரல் இப்போ நாங்கள் இதுக்கு நான் காட்டி தான் இருப்பேன். அது வந்து குட்டி விரல். அப்போ அந்த குட்டி விரல் இருந்தால் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது அம்மா வந்து இப்படி சொன்னோடையே தான் இதை இப்படி சொல்ல மாட்டாங்க தோணிச்சு. அதனால் சொல்லியிருந்தோம். என்னால் ஒரு சந்தோஷமாக வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறது நகைச்சுவை. ஏன்னா எங்களுக்கு ஏற்படக்கூடிய நகைச்சுவைகள் சந்தோஷங்கள் சிரிப்புகள் கோபங்கள் தாவங்கள் நாங்கள் வழிகாட்டி கொண்டு வரோம். அப்போ அந்த வகையில் இது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து நாங்கள் காட்டியிருந்தாங்க. நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கட பலாமரத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா அந்த முழுமாமா 5 கிட்ட வளர்த்து 5 பழத்துக்கிட்ட வந்து பலாப்பழம் வந்து பழுத்துருக்கு சரியோ. அப்போ அதில் வந்து ஒரு பழத்தை வெட்டி இப்போ பலாப்பழம் நீங்கள் பார்க்க நாங்கள் சாப்பிட போகிறோம்னே காக்கா பிள்ளை அன்னிலும் காக்கா சாப்பிடும் நம்ம கொடுத்தானே ஆகணும். நம்ம யாரம்மா வள்ளல் பரம்பரை கொடுக்குற பரம்பரை எல்லாரும் கொடுக்கணும். மனிதர்கள் மட்டும் இல்லை விலங்குகளும் கொடுக்கணும் என்ன. ஓகே இன்றைய தினம் வந்து நான் கவிதை சொல்லலை. கவிதை சொல்லக்கூடிய நிலைமையில் என்னுடைய குரல் இல்லை. ஆனால் வந்து கடவுள் வந்து ஒரு திறமை வந்திருக்கிறார். காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரல் எப்படி மாறிச்சு. ஹலோ நான் சத்தம் என்ன அரை வெட்டிருக்காங்களா? அங்கார மக்களே பாரத்தில் கந்து முடிஞ்சிருவாரு எடு வா வா பாப்பா என்னடா சத்தம் கட்டலுவா அம்மா இங்க வாமா நீ கத்திர அம்மா வட்டி புள்ளி தர வாங்கம்மா அம்மா கீழே சவண்டாச்சம்மா. அம்மா எங்க கத்தி எங்க கத்தி கொண்டு நான் சொல்ல கீழே விட்டா கத்தி வேண்டியோ. இங்க வாருங்க மக்களே. இப்ப நாங்க அங்க பேசிக்கொண்டது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் பலாப்பழம் வெட்டப்புறம் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கக்குள்ளே திடீரென்று எங்களோட கோவிலில் இருந்த பலாமர கந்து முறிஞ்சுட்டு விழுந்துட்டு ஏன் முறிஞ்சிக்கிட்டு பார்த்தா சில டைம் பாரத்தை முறிஞ்சிக்கும். பாருங்க பலாக்காய் இங்கே முறிஞ்சு பலாக்கா கீழே எடுக்க பாருங்க தெரியுதோ கோயில் பரத்து பலாக்கா இங்கே பாரு பாரத்து முடிஞ்சுன்னா பலாக்கா காணுமேடா. இங்கே பாரு எந்த பெரிய பலாக்காண்டா அம்மா இங்கே பாரு தெரியுதோ. இங்கே பாருங்க மக்களே பாரத்தில் முறிஞ்சு விழுந்துட்டு எல்லாம் காய் அந்த ஒன்று இருக்கு பாரு
ஒரு உடனே விழுந்து விழுந்துச்சுனே எதுல இருந்து முடிஞ்சுக்கிறா அப்ப அந்தாடா அந்த முடிஞ்சுங்க இங்க பாருங்க அதிர பாட்டில் முறிஞ்சு கீழே விழுந்துட்டு பால் வருது பால் வெளியே பாருங்க இந்த பாருங்க நல்ல காலம் இதே டைமில் ஒருத்தர் போகல பலாக்கா விட இன்னைக்கு தலையில் அப்புறம் இருந்தீங்க இது இங்கே பாருங்க நீங்கள் பலாக்காய்க்கு வந்து ஓடிக்கிறீங்க சும்மா முறிஞ்சிட்டு விழுது பாருங்க மக்கள் இங்கே பாருங்க இதுக்குள்ள இருக்கா வேறு அது உண்டு 4 சரி வாங்க போவோம் நம்ம ஆகும் அதை எடுத்துக்கொள்வாங்க அவங்க என்ன தேவையான எடுத்துக்கொள்வாங்க நம்மகிட்ட வர அன்னைக்கு தானே எடுக்கல எடுங்க இல்லை வேணாம் வாங்க வீட்டுக்கு தானேம்மா வாங்க பாருங்க மகளே அந்த பாரத்தில் வந்து நான் கேய்ச்சி கொண்டு இருக்கேன் கேய்ச்சி கொண்டுக்குள்ள வந்து முறிஞ்சு கொண்டு விழுது அது நாங்கள் எடுக்கலை காரம் வேண்டாலும் எங்களோட வீட்டை வந்து நிற்கத்தானே இப்போ விழுந்தது எல்லாரும் தெரியும் ஏன்னா அப்போ தேவையான பெங்களை சத்தம் கேட்ட மாதிரி வளைச்சிருக்கிற சத்தம் கேட்டுருக்கும் அவங்க தேவையான எடுப்பாங்க ஆனால் எப்படி சீன் நம்ம பலாப்பழத்தை காய்ச்சி கொண்டு ஒரு பலாமரம் கந்து முறிஞ்சு விழுது என்ன தானா இங்கே பாருங்க எங்கிட்ட காரு பதில் தம்பி கார் தம்பி இப்போ வீடியோ எடுக்க வந்து கார்லாம் பாருவர் இண்டிலேருந்து எல்லாருக்கும் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன் பாருங்க மக்களே பழைய வீடியோவுக்கும் பண்ணுவேன் நான் கமெண்ட் செய்யணும் பாருங்க இதுக்கு மேலே ஓகே மக்களே இப்படத்திலிருந்து நான் காய் தந்துடாம என்ன கடவுள் வந்து நமக்கு ஒரு திறமையை தந்திருக்கார் என்ன காலையில் வந்து குரல் வந்து ஹலோ என்னக்குள்ள வந்து அங்கே மடமடப்பு சத்தங்க அம்மா பார்த்தா திடீர்னு பயந்துட்டாங்க அவங்க என்னடா திடீர்னு சத்தம் கேட்கு நான் பார்த்தாயிரம் கொத்தி அதை வெட்டி விழுத்தாடணும்னா யோசிச்சேன் மடமடப்புமாய் ஒரு ஆளுக்கும் ஒரு சத்தம் பற்றி கேட்டிருக்கு எனக்கு டக்குன்னு அந்த பயமே வரல என்ன திடீர்னு என்ன நம்ம பேப்பர் ஆக்கள் அப்படிப்பட்ட ஆக்கள் சாந்தி அக்காவுக்கு என்ன சொல்றது சாப்பாடு தாக்கிட்டாங்க என்ன அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பயமெல்லாம் இல்லை திடீர்னு ஒரு சவுண்ட் வரக்குள்ள யோசிச்சேன் என்ன பெரிய பூவம்பு வந்துட்டோ என்ன சூறாவளி வந்துட்டோன்னு யோசிச்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே கடவுள்லாம் வர வேணும்னு சொன்ன மக்கள் வந்துட்டு காலையில் எழும்புன உடனே குரல் எப்படி இருக்க மாட்டேன் இந்த சிச்சுவேஷனில் வந்து ஹலோ அம்மா குரல் வருது இல்லைம்மா இப்படிதான் காய்ச்சினா ஏரியோ மர குறிப்பிட்ட டைம் இல்லை குரல் வருக்குள்ளேயே கஷ்டம் மறைக்கிட்டு ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா அந்த கட்ட குரல் விளங்குதா சில பேருக்கு வந்து குரல் கம்மி இருந்தால் அந்த கட்ட குரல் எடுக்கிறதுலாம் வந்து கஷ்டமாக இருக்குது குரல் கம்மி தான் வராதா நீ கேட்கறது ஹலோ 2 பேரும் வேறு தெரியும் ஏதாவது குரல் கம்மி இருந்தாலும் கடவுள் வந்து ஒரு அருள் தந்திருக்கேன் அப்படின்னா அந்த குரலை வந்து நான் மாற்றிங்க இப்போ நான் ஹலோ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா சனுஷ்கன் எப்படி இருக்கீங்க நேற்று தினம் ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம் நாங்கள் அந்த கட்டக்குரல் எடுக்கக்கூடிய மாதிரி ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் ஆனால் வந்து இப்போ ரியலில் பார்த்தீங்கன்னா அந்த குரல் கம்மி இருக்குண்ணே இதான் உண்மையான விஷயம் ஆனால் கட்டக்குரல் எடுக்கலாம் சன எப்படி செய்வியா நீ கட்டக்குரல் மாற்றுவியா குரல் கம்மி இருக்கிற இதில் தொண்டை கம்மி இருக்கிற இதில் வராது கஷ்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க பலாப்பழம் ஆயிப்போமா 5 இப்போ சாப்பிட போகிறோமா எங்கடா மக்களுக்கு இப்போ நாங்கள் பலாப்பழம் அம்மா அங்கே அணில் சாப்பிடுதுடா எல்லாத்தையும் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் எப்படிப்பட்ட வள்ளல் அப்படின்றது வந்து ஏன் தெய்வமே என்னைய பயப்பட வச்சுட்டியம்மா நீ நான் பார்த்தாங்க மரம் முடிஞ்சுது சரியா என்ன வீடு இடிஞ்சு விடுதா பேர்மட்டா ஆடணுமா பேர்மட்டாடி இல்ல கடவுளை பயந்துடா அங்க பாருங்க எத்தனை பழம் அது மூட்டை வளர்த்து சாப்பிட்டு வச்சுக்கி இங்கே மக்களே இந்த ஒரு பலாப்பழம் இங்கே பாருங்க அம்மா பலாப்பழம் கும்ப பாருங்க ஒன்று சாப்பிட முடிக்குது இந்த பாத்தீங்கன்னா மரத்துல ஒன்று சாப்பிட்டு மயந்தானிக்கு பாத்தீங்களா அதான் சாப்பிடுது அதுக்கு மேல வாரு வெட்டிய பழம்டா அது கீழே விட்டு நிக்குமா எங்க அது கீழே நிக்கி இது கீழே பழத்தாம அது இதே வெட்டி சாப்பிடுறோம் பலாப்பழம் தம்பி ஏறா தாடா வாடா கத்திய கொண்டு வரு என்ன எப்படி உடைஞ்சா எடுக்கணுமா என்ன உடையாரு இடமா என்ன அப்புறம் ஏற்கனவே உடைஞ்சா இருக்காது தானா தாரா நீ யாரு கொடுக்கல அந்த கத்தி இல்ல அன்றைக்கு வாங்கி எடுத்தவன் நீ எந்த இதுல இந்த இப்படியான இதுல வைக்காத கால தம்பி சரியா முசூர் கவனமா
நீ மரம் வளர்க்குறாண்டு கூட விழுந்துச்சு வரியா கோயில்ல மரமனும் ஏரியா பார்த்து போ சொல்லையே மேலா எல்லாம் தட்டிப்பா அவனை தட்டிப்பாரு இந்த எஞ்சாலைக்கு தட்டு அங்கால மற்ற தொங்கலைக்கு இல்ல மேல கூட தலைக்கு மேல இருக்கி ஓ கவனமா கவனம் அப்ப இறங்க அப்ப ஆயத்தம் இல்லை ரொட்டி கமல் ஆயோ ரொட்டி கம்பி காமா சரி இறங்கி தம்பி இறங்கி வா தேவல வா இறங்கி பழத்தை கவனி மிசூர் வந்துட்டா அடிக்கிறேன் கவனம் பாத்துறங்க இதுக்கு ஒரு வழி செய்யல என்னன்னுமா அம்மா துரட்டி கம்பி இருக்கா அது எட்டுமா அம்மா முடியாமி காட்டும் உண்டா பஞ்சு ஐயோ இந்த சைடுல ஓ அது முசுறு இருந்தது நம்மள ஆனா முசுருக்கு ஒரு வழி செய்யும் வேணுமா தேங்காண்ட பூச்சிடாமா இல்ல டாமனை பூச்சிட அது மண்ணெண்ணை பூஜை உடம்பு முழுக்க மணக்கும் மரம் பலாப்பழம் சாப்பிடுவானே நீ எப்படி நம்ம வேற வழி பார்ப்போம் சரியோ ஆமா வேற துரட்டி கம்பி இல்லையாப்பா நம்ம வீட்டு எத்த துரட்டி கம்பி வழி இல்லையா நம்ம வீட்டு 1000 பாரு பலாப்பழத்தை எல்லாம் பிடிங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உழவரை துரட்டி இருக்க நமக்கு ஆயுதம் இல்லையா பழம் தாங்க இப்ப இப்படி 1000 பாருங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படி ஒரு தட்டு உள்ள தடியாச்சு பாருங்க இங்க பாருங்க பலாப்பழத்தை பாருங்க நெசிஞ்சு வச்சு பாருங்க மண்ணா இருந்தா இது கூலம்பழமா இருக்கணும் அது வேக்க எடுக்க வேக்க எடுத்து வாங்க ஓண்டாயோ இது மக்களே சுட்ட பழம் என்ன வேணா சாணு சுட்ட பழம் இது மேல மண் ஆனால் அரைவாசி எடுக்கலாம் ஏன்னா சனவும் கையில் கொண்டு தீங்க மாட்டி விடுத்தாடி தானே இப்போ கீழே விழுந்திருக்காது டக்குன்னு வாங்க அடுத்த வேணும் இல்லை நீங்க ஓகே வாங்க அடுத்த 5 ரூபா அது கட்டி மேரியானே அது உங்களுக்கு கட்டாது தம்பி இதுக்கு தாட்டுமா பெருசிருந்தா சேட்டா இது நல்ல மேரியா இது இல்ல தனி வைக்கிறதாமா இதெல்லாம் இது பழமா சத்தம் அப்படி கேட்கல அந்தாரிக்கு அதிட்டு இல்ல டேய் அந்தாரிக்கு பெருசா ஒன்றும் இல்லையாம்மா எங்க எங்க இல்ல உண்டா இல்ல இதுக்கு வழிய பாக்கணும் என்ன செய்யறேன் நான் குத்துவாங்கள வேணா இந்த என்ன விழுந்து உடஞ்சி போயிடா அது சைட்ல எது ஒரு வழி பண்ணலாம் நம்ம துரட்டி உருவாக்கலாம் இப்ப அங்கால இருக்கா இது வண்டி விட்டுருங்க இல்ல வருங்க ஆமா பெரிய கத்திரிக்காமா ஆமா கத்திரிக்காமா கத்தி எது வா வா சரி வா வழி வேணும் வா எங்க இல்ல அது வேணா நம்ம ரெடி பண்ண வாங்களே வருங்க வாரணா அம்மா பெரிய கத்தி இல்லாம பெரிய அருவா கத்தி வட்டணும் நான் வா கத்தி தாங்கம்மா
வளைஞ்சிருக்குது. அம்மா வந்து துரட்டி கம்பெடுத்து வரட்டும் சரியோ, நாங்க அதை ரெடி பண்ண பார்க்க சரியா, 6 வெஸ்ட் வேலை முடியாது ஓட்டத்தை பாரு. நேரே வைக்கோண்டா பேரு வளைஞ்சிருக்கி. அதுக்கு ஒரு வழி என்னண்ணா, மண்ணு கொஞ்சம் வெட்டக்கூடாது. யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கண்ணே, மண்ணுக்கு வச்சு விட்டா தம்பி ஒரு கட்டில வச்சு விட்டா சொல்லி அம்மா நம்பி. அப்போ நீங்கள் நினைக்கிறேன்னா செஞ்சிடணும். என்னடா மக்களையும் வந்து ஸ்பீக்கர் போட்டுருந்தேன், இருட்டாயிட்டு அம்மா வந்து துரட்டி கம்பளம் வந்துட்டாங்க. அங்கே பக்கத்து வீட்டில் வந்து எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க ஆளு, இங்கே பாருங்க. அப்போ அம்மா இந்த இதில் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரதியம்மா பாருங்க, ஆள் வந்து ரெடியாக நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னால் லேட் தான் இது இருக்கிறமா பூத்திட்டு தான் சரியோ, இந்த தானே இந்த இரும்பு கம்பிகளை போகண்டா ஒரு 60 தூரம் இந்த அளவுக்கு போகும் சரியோ. அதோட சேர்த்து என்ன செய்யண்டா தம்பி, இந்த தானே கட்டை விளங்கிட்டா, இது உள்ள போயிருந்தானே, உள்ள போயிட்டுன்னு வைங்களேன், இப்படித்தானே போயிட்டுன்னு சொன்னா இதுல அறுவாசி படுற மாயும் இதுல அறுவாசி படுற மாயும் என்ன செய்யறா, டீப்படுத்து சுத்தனம் பண்ணி சொன்னா அது அந்த ஸ்ட்ராங் அப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள. இங்க பார், இது உள்ளுக்குள்ள வையன் ஒரு கற்பனை இல்லை, இது உள்ளுக்குள்ள வைத்தே அப்படி போயிட்டானே, அந்த அந்த போயிட்டானே விடாம போயிடும் சரியோ. உள்ளுக்குள்ள இந்த இது வந்து உள்ளுக்குள்ள போயிடும், இது வந்து இதுல வழியே இருக்கு, இதுல வெளி பக்கமும் பிடிச்சி இருக்கும். அப்ப டீப்பட்டு சுத்தனம் பண்ணா கொஞ்சம் கனமா இருக்கும், வேண்டாம் அது பாரம் தானே கொஞ்சம் வெயிட் கூட தானே. அப்ப அந்த வேலை முடியாது. ஆமா அதுடா இந்த கம்போடுறது கிடையாது, நீ எங்கேயாவது கம்படுத்துற நான் புசி கண்டு காட்டுங்க. அம்மா இதாம்மா தூக்கிட்டு வந்து நீ அம்மாண்ட தங்க மெஞ்சுவா மோத்த பாருங்க. சரியான பாரம் இருக்கிறா, இரும்பு கம்மியான சரியான வெயிட்டாரு. வாங்க பலாப்பழம் தாஞ்சிடுவோம். பாடணும் பழகு. எட்டு மட்டும் முதல்ல அந்த மேலகிரி பலாப்பழம். எங்கடா திருக்கி அம்மா அதெல்லாம் பழக்கத்தானே போகுது, எல்லாம் பழக்கத்தானே போகுது. சரி மேலாயும் ஓகே ஓகே. பழம் பாருங்க சரியா வந்துட்டு, அடுத்த பழம் பாருங்க. வா அணில் சாப்பிட பழம் பாருங்க, அடுத்து அதே அஞ்சிடும்டா. பழுத்தயிர எந்த இது கப்பங்கறிட்டு இல்லை. எப்படி பாருங்க மக்களே, இங்க பாருங்க. அப்பா இந்த இந்த சொல்ல பாத்தியா, இதுல அடுக்கலாம் பாருங்க, கொண்டு வாங்க. பலாப்பழம் பட்டுறது 2 மெதட் இருக்குதா நம்ம ஆத்தி. இது 2 வட்டம் பெஸ்ட் சரியோ. பலாப்பழம் பாருங்க பாருங்க, மரத்துல இந்த உடனே வெட்டுற பழத்தை பாருங்க. அம்மா அப்படி கிடாம்பி இப்போ இதை வட்டி தண்ணுமா செய்யணும் தம்பி. சனு இதானே துண்டு உங்களை கழிக்கணும் இப்படி விளங்குதா. நம்ம இதை மாட்டுக்கு போட்டுருங்க, இதை பண்ணி விடுங்க மாட்டுக்கு அதில் போட்டுருக்க பாருங்க, குப்பையோட சேர்த்து மாதிரி போட்டிங்க பாருங்க. இது வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் இது 2 வட்டம் தண்ணி எடுத்தாங்களாம்மா கொஞ்சம். ஓ
ஓ கொஞ்சம் இது கூடாமல் இருக்கு, அதனால் இதை வட்டி கழிச்சிடும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்டா மக்களே, இந்த இதானே வெட்டணும் படிவா. மூல் வெட்டணும். ஆனா பழத்தா பால் குறையுமா? ஓ என்னங்க, ஓகே ஒரு இல்லை பால் எடுப்போம். அது இல்லை வெட்டினா பால் தேவையில்லைப்பா. பாருங்க பாருங்க மக்களே, சுளைய பாருங்க, பலாப்பழ சுளைய பாருங்க. கை கழுவு, கையை தழுவுதுக்குமா. இந்த பலாப்பழம் சாப்பிடாடா இவ்வளோ கொஞ்சம் மோத்த பாரு. பாருங்க கடவுளே, இது பாருங்க. சரியோ, இது நல்ல சுளை. என்ன ஆர்வமாக இருக்கிறா அப்போ இந்த பலாப்பழ சுளை எடுக்கிறதுக்கா? பாருங்க, நான் தான் சார் உங்களுக்கு இல்லைங்க. இந்தாங்க அதிகமாவுக்கு முதலாக கொடுக்க பாருங்க. மூணா இப்ப இந்த பழத்துல முதலாவது நீங்க அதுல சாப்பிடுதாம்மா, சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்க அப்புறம் என்ன பருப்பு எடுக்க சாப்பிடுதீல்? அதுல பருப்பு இல்ல, நான் எடுக்க. அஞ்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கா. பாருங்க பலாப்பழத்தை தெரியுதோ, அதோட சேர்த்து மரத்துல இருந்து உடனே அஞ்சா. நிறைய நாளை போகிறோம்டா பாய். சொன்னா இந்த வாங்க அந்த வீடியோ பார்க்குற எங்களோட அன்பான நீங்கள் வர இங்கே எடுக்கலானே, வறுப்பெல்லாம் எடுக்கலானே. நல்லா பாருங்க, எங்களோட வீடியோ பார்க்குற அன்பான உறவுகளே, என்ன அன்பு உள்ளங்களே, எங்களோட அன்பு அக்கா, அண்ணா, சகோதரம், அம்மா, அப்பா, என்ன பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாருக்கும் சேர்த்தம்மாய் ஆகாடுங்க 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 ஆகாடுங்க. இந்தாங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்களே யாரும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து. சரியோ, இது பாருங்க. பலாப்பழம் சாப்பிட்றதுக்காக இங்கே பாருங்க எப்படி இருக்க. இது குடிக்கத்தானே போகிறேன் உங்களுக்கு தான். ஆமாம் மக்களே, இந்த வீடியோ வந்து ஆரம்பத்தில் நீங்கள் விறுவிறுப்பாக வந்துருப்பீங்க. இன்னும் ரதியம்மாட வீட்டை சுற்றி வளைக்கிற மர்மம் யார்? என்ன ரதியம்மாட வீட்டை வந்து சுற்றி வளைத்த மர்மம் என்ன? 4 விரல், 2 கால்களிலும் 4 விரல் மர்ம மனிதன் இரவு நேரத்தில் சுற்றியது யார் என்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கல. ஆனால் இந்த வீடியோ பார்க்கல வித்தியாசமான இதை ஒரு அருந்திக்கான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். சந்தோஷப்பட்டுங்க, நம்பிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்றேன். என்ன போட்டு இந்த பாலெல்லாம் இது பண்ணணும். மற்றும் ஒரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.